يا نبي سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام. لله ولي كل نعمة، وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا في فضيلة القربان: لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: استشرفوا لحياكم فإنها على صراط مطاياكم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள், அருமையான கர்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட உயர்ந்த மாதத்தில் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய உன்னதமான மாதத்தில் இறைவனுடைய இல்லத்தில் இறை கட்டளையை, இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம். இல்லாமல்ல இறைவன் இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக வாக்களித்தானோ, இந்த புனிதம் நிறைந்த மாதத்தில், இந்த புனிதமான நாளில், ஜும்மாவுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய உயர்ந்த பாக்கியவன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமானவர்களே, இறைவன் உண்டாக்கிய மாதங்களில் இறைவன் புனிதப்படுத்திய துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ரமலானுடைய மாதத்திற்கு பின்னால் அதிகம் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இறைவன் அதிகமாக வழங்குகின்றான். இறைவனை நினைவுகூர்வதற்காக உண்டாக்கப்பட்ட இந்த நாட்களில் உன்னதமான நாட்கள் ஹஜ்ஜுடைய ஆரம்ப நாட்கள். அருள்முறை குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் கூறி காட்டும் போது லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அல்லாஹ் சொல்லுவான், இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அவர்களின் இம்மை மறுமை பலன்களை அடைவதற்காக, லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், மனிதர்களுக்கான இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அதற்குரிய பலாபலன்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக, وَيَذْكُرُ اسْمَ اللَّهِ فِي أَيَّامٍ مَّعْلُومَاتٍ عَلَى مَا رَزَقَهُم مِّن بَهِيمَةِ الْأَنْعَامِ, இறைவன் கொடுத்த ரிஸ்கிலிருந்து இறைவனுக்காக இறைவனுடைய பெயரை சொல்லி அவர்கள் குர்பானை கொடுப்பார்கள். இறைவன் கண்ணியப்படுத்திய மாதங்களில் மனிதர்களின் இம்மை மறுமை பலன்களை பெற்றுக்கொள்வதற்காக
இறைவனுடைய பெயரை கூறி இறைவனுக்காக இந்த நாட்களில் குர்பானியை நிறைவேற்றுவார்கள் என்பதாக இறைவன் இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய தியாகங்களை குறித்து அதன் பலாபலன்களை குறித்து குர்ஆன் ஷரீஃபிலே விளக்கம் தருகின்றான். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாம் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது இறைவன் சொல்லக்கூடிய அதிகமான பலன்களை பெற்றுத் தரும் நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜின் 10 நாட்கள் என்பதாக அதற்கு விளக்கம் தருவார். அல்லாஹு தஆலா நோன்பை குறித்து சொல்லும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே நிலையில் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஏன் இந்த நோன்பு கடமை? இறைவன் இறுதியில் விளக்கம் சொல்லுவார், லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சம் பெற வேண்டும் என்பதற்காக, இறை பயம் உங்களுக்குள் வர வேண்டும் என்பதற்காக, உங்கள் வாழ்க்கை இறைவனுடைய பொருத்தத்திற்கானதாக மாற வேண்டும் என்பதற்காக. நோன்பின் நோக்கம் தக்வா, இறையச்சம் என்று சொன்ன இறைவன் அதே நிலையை இந்த குர்பானியிலும் இறைவன் கடைபிடிக்கின்றான். லை யனாலல்லாஹ், இறைவனை ஒருபோதும் சென்றடையாது. லுஹூமுஹா, நீங்கள் கொடுக்கும் குர்பானியின் இறைச்சி, ஒதிமாவுஹா, நீங்கள் கொடுக்கும் குர்பானியின் இரத்தம் ஒருபோதும் இறைவனை சென்றடைவதில்லை. நோன்பு நோற்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்ன இறைவன் அதே நிலையில் குர்பானியில் இறைவன் கூறி காட்டுவான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் குர்பானி கொடுப்பதால் அந்த குர்பானியின் இறைச்சி இறைவனை அடைவதில்லை, அந்த குர்பானியின் இரத்தம் இறைவனை அடைவதில்லை. இறைவனை சென்றடைவது வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அந்த குர்பானியை நீங்கள் நிறைவேற்றுகின்ற போது அந்த நேரத்தில் உங்கள் இறையச்சம், உங்கள் உள்ளுணர்வு, உங்கள் தியாகம் எந்த அளவிற்கு இறை நெருக்கத்தை பெறுகின்றதோ அதன் பலனாகத்தான் இறைவன் உங்களுக்கான கூலியை வழங்குகின்றான் என்பதாக அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் 2 பெருநாட்களுக்கு மத்தியில் உள்ள இணைப்பு தக்வா என்பதை உணர்த்தி காட்டுவான். நோன்புக்கும் தக்வா முக்கியம், குர்பானியுடைய அமலுக்கும் தக்வா என்பது அஸ்திவாரம் என்பதை நாம் புரிய வேண்டும் என்பதற்காக இறைவன் 2ஐயும் இணைத்து காட்டுவான். வேறொரு வசனங்களிலே வலிக்குல்லின் உம்மத்தின் ஜஅல்னா மன் சக்கல் யذكر اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام. குர்பானி உங்களுக்கு மாத்திரம் கடமை இல்லை. எப்படி நோன்பை உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கும் நோன்பு கடமை என்று சொன்னானே, அதே நிலையில் குர்பானியை அல்லாஹ் சொல்லுவான், வலிக்குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன் சக்கல் லியذكر اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் குர்பானியை நாம் கடமையாக ஆக்கினோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இறைவனுக்காக தொழுது குர்பானியை நிறைவேற்றுங்கள் என்பதெல்லாம் அருள்முறை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லப்படக்கூடிய கட்டளை. குர்பானி என்றால் என்ன? குர்பானி என்றால் என்ன? ஒரு பிராணியை வாங்கி அறுத்து பலியிடுவது மாத்திரம்தான் குர்பானியா என்று சொன்னால் இறை நேசர்கள் இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்லுவார்கள். மா யதகர்ரபு பிஹி இலல்லாஹ், மா யதகர்ரபு பிஹி இலல்லாஹ், எதுவெல்லாம் இறை நெருக்கத்தை நமக்கு பெற்றுத் தருமோ எல்லாம் குர்பானி.
இறைவனுக்காக இறை சிந்தனையோடு தியாகத்தோடு ஒரு பிராணியை பலியிடுவது குர்பானி. இறைவனுக்காக உடலை போரின் மூலமாக தியாகம் செய்வது இறைவனுக்காக செய்யப்படக்கூடிய குர்பானி. இறைவனுக்காக இறை பாதையில் இறைவன் கொடுத்த செல்வத்தை தான தர்மங்கள் செய்வது இறைவன் நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய குர்பானி. இமாம்கள் விளக்கம் சொல்லுவார்கள், மா யதகர்ரபு பிஹி இலல்லாஹ், எது உங்களுக்கு இறை நெருக்கத்தை பெற்றுத் தருமோ அது குர்பானி. அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, பிராணியை அறுத்து பலியிடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற வணக்கங்களாக இருந்தாலும் சரி, குர்பானியின் மூலமாக பிராணியை அறுத்து பலியிடுவதன் மூலமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட தியாக வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் நினைவு கூறுவதற்காக குர்பானி. இறைவன் அளித்த செல்வத்தை, இறைவனுடைய நெருக்கத்தை தேடி தூய எண்ணத்தோடு பிராணிகளை அறுத்து இறைவனுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான கடமை குர்பானி என்பது. இந்த குர்பானியின் முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி அதன் முக்கியத்துவத்தை சொல்லி காட்டினார். வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் விளக்கு எரிப்பதற்கு கூட வசதி இல்லாமல் இருந்த பல நாட்கள். வீட்டில் விளக்கு எரிப்பதற்கு வசதி இல்லை. தானும் தனது மனைவியும் உண்பதற்கு சாப்பிடாமல் இருந்த பல நாட்கள். தனது குழந்தைகளுக்கு வயிறார உணவை கொடுக்க முடியாத நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்கள் பல நாட்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவார்கள், எங்களது வீட்டில், நபியினுடைய வீட்டில், எந்த நபி? இந்த நபி இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகமும் இல்லையே. நபியே, நீங்கள் சொன்னால் உஹது மலையை தங்கமாக மாற்றித் தருவேன் என்று இறைவன் சொன்னானே. நபியே, நீங்கள் சொன்னால் 2 மலைகளை ஒன்றாக இணைத்து உங்களை சித்திரவதை செய்த இந்த குஃபார்களை நான் அழித்து விடுவேன் என்று ஜிப்ரீல் சொன்னார்களே. நபி நினைத்தால் எதுவும் நடந்திருக்கலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த நபியின் வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், தொடர்ந்து 3 நாட்கள் அடுப்பு எரியவே இல்லை எங்களது வீட்டில். தொடர்ந்து 3 நாட்கள் அடுப்பு எரிந்த நாள் என்பது எனக்கு ஞாபகமே இல்லை என்று சொல்வார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. இப்படி வறுமையில் வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திர்மிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷர ஸனீன யுதுஹியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி 10 வருடத்தில் குர்பானி கொடுக்கப்படாத வருடங்களே இல்லை. ஏழ்மையில் வாழ்ந்திருந்தும், உணவில்லாமல் வாழ்ந்திருந்தும், ஆதரவில்லாமல் வாழ்ந்திருந்தும், பசியால் பட்டினியால் வாடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 வருடங்களில் குர்பானியை எந்த வருடத்திலும் விட்டுவிடவே இல்லை என்று சொன்னார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. அது மாத்திரமல்ல, தனது இறுதி ஹஜ்ஜில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தார்கள். அந்த 100 ஒட்டகத்தில் 63 ஒட்டகத்தை தனது கையாலேயே பெருமானார் அறுத்து இறைவனுக்காக குர்பானியை நிறைவேற்றினார்கள் என்று சொன்னார். மீதமுள்ளதை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நிறைவேற்றுமாறு பெருமானார் ஏவினார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். குர்பானி சாதாரணமானது அல்ல. அது நாளை மறுமை நாளையில் நம்மை சுவனத்திற்குள் அழைத்து செல்லக்கூடிய வாகனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், இஸ்தஷ்ரிஃபு லிஹ்யாக்கும் ஃபஇன்னஹா அலா சிராத்தி மதாயாக்கும்.
உங்கள் குர்பானியில் உயர்வானதை நீங்கள் கொடுங்கள். எல்லாரும் செய்கிறார்கள், நானும் செய்கின்றேன் என்று பலவீனமானதை, நோயுடையதை, குறையுள்ளதை நீங்கள் குர்பானியை கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் எதை உயர்ந்ததை குர்பானியை நிறைவேற்றுகின்றீர்களோ அந்த குர்பானி தான் நாளை உங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் உங்களை அழைத்து செல்லக்கூடிய வாகனம் என்பதாக பெருமானார் சொன்ன செய்தி ஹதீதுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த நிலையில் நீங்கள் குர்பானியை நிறைவேற்றுகின்றீர்களோ அதே நிலையில்தான் நாளை மறுமையில் அந்த பிராணி உங்களுக்கு முன்னால் நிற்கும். நொண்டியானதை, குறையுடையதை, கொம்பில்லாததை, பாதிக்கப்பட்டதை நீங்கள் குர்பானியாக நிறைவேற்றி இருந்தால் அதே நிலையில் தான் நாளை உங்களுக்கு வாகனமாக இருக்கும். திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த குர்பானை கொடுக்கக்கூடிய நடைமுறை எப்பொழுது ஆரம்பித்தது தெரியுமா? ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காலத்தில் தொடங்கிய செயல்பாடு இந்த குர்பானியினுடைய செயல்பாடு. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு குர்பானியின் நிலையை மக்களுக்கு சொல்லிக் காட்டுங்கள் என்று கட்டளையை அல்லாஹ் சொன்னான். வத்துலு அலைஹிம் நபஅ ஆதம் பில் ஹக். நபியே, மக்களிடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மகனார் இருவரின் உண்மை நிலையை நீங்கள் சொல்லிக் காட்டுங்கள். ஆதம் நபியின் 2 மகன்களுடைய உண்மை நிலையை நீங்கள் சொல்லிக் காட்டுங்கள். وَإِذْ قَرَّبَا قُرْبَانًا فَتُقَبِّلَ مِنْ أَحَدِهِمَا وَلَمْ يُتَقَبَّلْ مِنَ الْآخَرِ. அந்த 2 மகன்களில் ஒருவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார், ஒருவருடைய குர்பானியை இறைவன் மறுத்துவிட்டான். இறைவன் குர்ஆன் ஷரீஃபிலேயே ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மகனார் 2 பேரும் கொடுத்த குர்பானியை மக்களுக்கு சொல்லிக் காட்டுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கட்டளையினாவே சொன்னார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வசனங்களுக்கு விளக்கம் தரும்போது, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கின்ற போது ஒவ்வொரு சூழலிலும் ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, இரட்டை குழந்தையாக இறைவன் பிறக்க வைத்தான். பிறக்கக்கூடிய அந்த இரட்டை குழந்தைகளில் முதலாவது பிறந்த ஆண் குழந்தைக்கும் 2வது கர்ப்பத்தில் பிறந்த பெண் குழந்தைக்கும் திருமணம் செய்து வைப்பார். ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் நிலைமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அவர்களுடைய மனைவியின் மூலமாக இரட்டை குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். அதில் ஒன்று ஆண், ஒன்று பெண். முதல் தடவையில் பிறந்த ஆண் குழந்தைக்கும் 2வது தடவையில் பிறந்த பெண் குழந்தைக்கும் திருமணம் செய்து வைப்பார்கள். முதல் பிறந்த பெண் குழந்தைக்கும் 2வது பிறந்த ஆண் குழந்தைக்கும் திருமணம் செய்து வைப்பார்கள். இந்த நிலையில் முதல் பிரசவத்தில் காபில் என்ற ஆணும் இக்னிமா என்ற பெண்ணும் பிறக்கின்றார். 2வது பிரசவத்தில் ஹாபில் என்ற ஆணும் லுபூதா என்ற பெண்ணும் பிறக்கின்றார்கள் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் பிரசவத்தில் பிறந்த அந்த பெண் குழந்தை இக்ரிமாவுக்கும் 2வது பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தை ஹாபிலுக்கும் திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். பிரச்சனை எங்கே வருது? முதல் குழந்தை பிரசவத்தில் பிறந்த அந்த குழந்தை, பெண் குழந்தை இக்ரிமா என்ற பெண் அழகாக இருக்கும். இந்த ஹாபிலோடு பிறந்த அந்த பெண் குழந்தை லுபூதா என்பது அழகு குறைவானதாக இருக்கும். இந்த நேரத்தில் 2 சகோதரர்களுக்கு மத்தியில் சண்டை முற்றுகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எவ்வளவோ சொல்லுகின்றார்கள், எதையும் கேட்பதாக இல்லை. முதல் பிரசவத்தில் பிறந்த காபில், அவரோடு பிறந்த இக்ரிமாவை எனக்கு திருமணம் செய்து வை.
என்னோடு பிறந்த பெண் தான் அழகாக இருக்கின்றாள், நான் லுபூதாவை ஒரு காலம் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதத்தோடு சண்டையிடுகின்ற போது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பை செய்தான். உங்களது பிள்ளைகள் 2 பேரையும் குர்பானி கொடுக்க சொல்லுங்கள். யாருடைய குர்பானியை இறைவன் ஒப்புக்கொள்ளுகின்றானோ அவர்கள் இக்லிமாவை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற நிலை வருகின்ற போது 2 மகன்களும் குர்பானியை நிறைவேற்றுகின்றார்கள். ஹாபில் அவர் ஒரு ஆடு மேய்ப்பாளராக இருந்தார். தரமான கொழுத்த செம்மறி ஆட்டை மனநிறைவோடு இறையச்சத்தோடு இறைவனுக்காக குர்பானியை நிறைவேற்றினார். பிடிவாதம் பிடித்த காபில் விவசாயியாக வாழ்ந்து வந்தவர். வெறும் உண்மையை கொடுத்து வளர்த்த அந்த கிடாயை வெறுப்போடு இறைவனுக்காக காணிக்கையாக செலுத்தினார். இறைவன் கொடுத்த அந்த செம்மறி ஆட்டை கொடுத்து ஹாபிலின் குர்பானியை இறைவன் ஏற்றுக்கொண்டான். இது கர்ரப குர்பானன் ஃபதுகுப்பின மின் அஹதிஹிமா. அல்லாஹ் சொல்லுவார், இருவரில் ஒருவருடைய குர்பானியை நாம் ஏற்றுக்கொண்டோம், வலம் யுத்தகப்பல் மினல் ஆகர், மற்றவருடைய குர்பானியை நிராகரித்தோம். இப்படி ஹாபிலுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட போது மீண்டும் சண்டையிடுகின்றார் காபில். இல்லை இல்லை, குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் தேவையில்லை, எனக்கு இக்லிமா தான் வேண்டும். சண்டையில் தான் காபில் ஹாபிலை கொலை செய்தார். நமது புறத்தில் ராமேஸ்வரம் பகுதியில் அந்த ஹாபில் அடக்கப்பட்டிருக்கின்றார். ஏன் இந்த நிலையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்? கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ஹுவல் கபசு அல்லதி தகரப பிஹில் ஹாபில் வகான ஃபில் ஜன்னதி யுர்ஆ ஹத்தா ஃபதஅல்லாஹு பிஹி இஸ்மாயில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தனது குழந்தையை அறுப்பதற்கு கத்தியை வைத்தார்களே கழுத்தில். குழந்தையை அறுக்கின்ற போது கழுத்து அறுபடாமல் அல்லாஹ் வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு தக்பீர் சொல்லியவர்களாக ஆட்டை கொண்டு வந்தார்களே, அந்த ஆடுதான் ஹாபிலிடமிருந்து இறைவன் ஏற்றுக்கொண்டது என்பதாக இப்னு அப்பாஸ் விளக்கம் தருகின்றார்கள். எந்த குர்பானி ஆட்டை இறைவன் ஏற்றுக்கொண்டானோ அதே குர்பானி ஆட்டை 40 வருட காலங்கள் 40 ஹரீஃபா இப்னு அப்பாஸ் சொல்வார்கள், 40 வருட காலங்கள் சுவனத்தில் அல்லாஹ் அந்த ஆட்டை மேயச் செய்தான். அந்த ஆட்டை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய மகனார் இஸ்மாயிலுக்கு பகரமாக இறைவன் வானத்திலிருந்து இறக்கியதாக இப்னு கஸீரிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வஃபதைனாஹு பிதிபிஹின் அலீம். அல்லாஹ் சொல்வார், மிக பெரும் பலியை, மகத்தான பலியை இஸ்மாயிலுக்கு பகரமாக நாம் ஏற்படுத்தினோம் என்பதாக இறைவன் குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக விளக்கத்தை நமக்கு தருவார். குர்பானி என்பது சாதாரணமானது அல்ல. நமக்கும் நரகத்திற்கும் ஒரு தடையாக அந்த குர்பானியை இறைவன் அமைத்து வைத்திருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தப்ரானி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மறுமையின் எல்லா தீங்குகளை விட்டும் பாதுகாக்கக்கூடியது குர்பானி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குர்பானிக்காக கிடாயை வாங்கி வைத்திருந்தார். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள், ஃபாத்திமாவே கூமி ஃபஅஷ்ஹதுஹும் ஹயத்துக, தூங்கிக் கொண்டிருக்கின்றாயா, எழுந்திரி, உனது குர்பானியினுடைய ஆட்டிற்கு முன்னால் நீ ஆஜராக. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு யக்ஃபிர் லக பிஅவ்வலி குத்ரத்தி தகுத்ரு. அந்த குர்பானியை நீ கொடுப்பதற்கு முன்பாக, ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக உனது பாவத்தை, மன்னிப்பை இறைவனிடம் பெற்றுத்தரக்கூடியது அந்த குர்பானி. குர்பானியில் நீங்கள் பேணுதலோடு இருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு
அந்த குர்பானி நீங்கள் சலாமத்தாக கொடுத்திருந்தீர்கள் என்று சொன்னார். ஆரோக்கியமானதாக கொடுத்திருந்தால், குறையில்லாமல் கொடுத்திருந்தால், இறைவனுடைய பிரியத்திற்காக அந்த குர்பானியை நீங்கள் நிறைவேற்றி இருந்தால், எந்த குர்பானியை நீங்கள் சரியாக கொடுத்தீர்களோ அதை விட 70 மடங்கு அது மீட்டு உங்களிடம் கொண்டு வரப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்ட அபூ சயீத் அல் குத்ரி, யா ரசூலல்லாஹ், இந்த பாக்கியம் உங்களுக்கு மாத்திரம்தானா? ஒரு குர்பானியை சரியாக நிறைவேற்றி இருந்தால் 70 மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரும் என்று சொன்னீர்களே, இது உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கு மாத்திரமா என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் லில் முஸ்லிமீன ஆமா, இல்லை, யார் குர்பானியை இறையச்சத்தோடு ஆரோக்கியமானதாக இறை பிரியத்திற்காக எந்தவித முகத்தூதி இல்லாமல் நிறைவேற்றுவார்களோ அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் இந்த வாக்கியத்தை தருவான் என்று பெருமானார் சொன்ன செய்தி பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் சில கேள்வியோடு இந்த அமல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதும் என்ற நிலையில் குர்பானி கடந்து கொண்டிருக்கின்றது. ஜகாத்துடைய அமல், ஜகாத்துடைய நிசாப் யாருக்கு கடமையாக்க இருக்கின்றதோ அவருக்கு குர்பானி கடமை. ஜகாத்துடைய அளவு செல்வமோ பொருளோ யாரிடம் இருக்கின்றதோ அவர் மீது குர்பானி கடமை. மனைவியிடம் நகையாக பணமாக ஜகாத்துடைய தொகையை தாண்டி இருந்தால் மனைவியின் மீது குர்பானி கடமை. கணவனிடம் அதுபோன்று ஜகாத்துடைய நிசாபின் அளவு செல்வமோ பொருளோ இருந்தால் கணவன் மீது தனியாக கடமை. எல்லாருக்கும் சேர்த்து ஒன்று அப்படி சொல்லலாம். மார்க்கம் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஜகாத்தின் கடமையை பொறுத்து அவரவருக்கு தனித்தனியாக குர்பானி கடமை. ஒருவருடைய பராமரிப்பில் வீட்டில் 5 நபர்கள், ஒருவருடைய சம்பாத்தியத்தில் தான் 4 நபர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அப்பொழுது நிலைமை வேறு. ஜகாத் தனிப்பட்டு யாருக்கு கடமையோ அவர்கள் குர்பானை கொடுப்பது கடமை. சரி, இறந்தவர்களுக்கு குர்பானை கொடுக்கலாமா? இறந்துட்டாங்க, அவங்களுக்காக குர்பானை கொடுக்கலாமா என்று சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் குர்பானியை நிறைவேற்றியிருக்க வேண்டும். உங்களுக்கு கடமை இருக்கு, ஜகாத்துடைய நிசாப் அளவு உங்களுக்கு செல்வம் இருக்கு, உங்களுக்கு கடமை இருக்கு. நீங்கள் நிறைவேற்றாமல் அவர்களுக்காக நிறைவேற்றக்கூடாது. அபூ தாவூதிலே ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. அன் ஹனஸின் கால ரஐத்து அலியன், நான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தேன். யுதஹி பி கபஷைனி ஃபகுல்து மா ஹாதா, 2 ஆடுகளை அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களிடம் நான் கேட்டேன், இது என்ன, ஏன் 2 ஆடுகளை கொடுக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஃபகால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்ஸானி அன் உضحي அன்ஹு ஃபஅன அضحي அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் குர்பானி கொடுத்தால் எனக்காகவும் ஒன்றை குர்பானி கொடுங்கள் என்பதாக பெருமானார் எனக்கு வசியத்து செய்தார்கள். நான் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவுக்கு பிறகும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருக்காக குர்பானியை நிறைவேற்றியது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நமக்கு நிறைவேற்றியதற்கு பின்பு ஒருவர்கள் இறந்தவர்கள் நமக்கு வசியத்தை செய்திருந்தாலோ அல்லது அவருக்காக மேற்படி அதை கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம். அதற்கு முன்பாக நமது கடமை நிறைவேற்றி இருக்க வேண்டும். எப்படி இறந்தவர்களுக்காக ஹஜ் செய்தால் கூடுமோ, எப்படி இறந்தவர்களுக்காக உம்ரா செய்தால் கூடுமோ, இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஷரீஃபை ஓதி அந்த நன்மையை அவர்களுக்கு எட்டி வைத்தால் கூடுமோ, அதே அடிப்படையில் அவர்களுக்காக குர்பானியை நிறைவேற்றி இருந்தாலும் கூடும். அதற்கு முன்பாக நமது கடமை நிறைவேற்றி இருக்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் எச்சரிக்கையாகவே சொன்னார்கள். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை,
மன் வஜத சஅத்தன் ஃபலம் யுதஹ ஃபலா யக்ரிபன் முஸல்லானா. ஒருவருக்கு வசதி இருக்கு, ஜகாத்து கொடுக்கக்கூடிய செல்வம் சொத்து எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்தும் ஒருவர் குர்பானியை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் நாம் தொழுகக்கூடிய ஈதுடைய மைதானத்திற்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு செயல், ஒரு அமல் உனக்கு கடமையாக இருந்தும் அதை நீ நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் பெருநாள் தொழுகைக்கே நீ வர வேண்டாம். ஆனா இந்த குர்பானிய இதனுடைய புனிதத்துவத்தை விளங்காமல் புகழுக்காக பெருமைக்காக இன்று நம்மில் குர்பானியை நிறைவேற்றுபவர்கள் ஏராளம். படைத்தவனுக்கு தரக்கூடிய முன்னுரிமையை மற்றவர்கள் இவரும் குர்பானி கொடுக்கின்றார், ஒரு ஆட்டை கொடுத்தார், ஒரு மாட்டை கொடுத்தார், ஒட்டகத்தை வாங்கி வந்தார் என்ற பெருமைக்காக குர்பானி இன்று நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, குர்பானி என்பது சாதாரணமானது ஒன்று அல்ல. அதே போன்று கூட்டு குர்பானி, ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டாலே இந்த கூட்டு குர்பானி என்ற பெயரில் நோட்டீஸுகளும் வால் போஸ்டுகளும் ஒவ்வொரு பள்ளிவாசல் வாயிலாக ஆரம்பத்தில் பெரும் பெரும் நகரங்களில் இருந்த இந்த செயல்பாடு மிக பெரும் மதரசாக்களில் இருந்த இந்த கூட்டு குர்பானியினுடைய செயல்பாடு காலப்போக்கில் சில இயக்கங்கள் அதை கையில் எடுத்ததால், சில இயக்கங்கள் இந்த குர்பானியுடைய நிகழ்வில் வசூலில் சுவை காண ஆரம்பித்ததால், அதையும் தாண்டி தனிநபர்கள் இதை செய்வதற்கு ஆரம்பித்ததால் கூட்டு குர்பானி என்ற இறை வணக்கம் அதனுடைய உள்ளுணர்வு இல்லாமல், வணக்கத்திற்கான இரையச்சம் இல்லாமல், இறை நெருக்கம் தரக்கூடிய அமலை விட்டும் தாண்டி வியாபாரத்தின் நோக்கத்தில் இந்த கூட்டு குர்பானி இன்று சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பே அல்லது 2 மாதத்திற்கு முன்பே ஆடுகளை வாங்கி அதோடு பழகி குழந்தைகள் அதோடு விளையாண்டு இறுதியில் அதை அறுக்கின்ற போது மனதில் ஒருவித வலி வரும். நம்மோடு உண்ட, நம்மோடு பழகிய, நம்மோடு கூட வந்த அந்த பிராணிகளை அறுக்கின்ற போது ஒரு வலி வரும். அந்த வலியைத்தான் இறைவன் சொல்லுவான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் கொடுக்கும் குர்பானியின் இறைச்சி, இரத்தம் எதுவும் இறைவனை அடையாது. அந்த நேரத்தில் உங்களின் உள்ளுணர்வு, உங்களின் இரையச்சம், உங்களின் கவலை, உங்களின் யாகம் அது மாத்திரம்தான் இறைவனை அடையும். பழகிய ஆட்ட விடுங்க, பல ஆண்டு கால குழந்தை இல்லை, நீண்ட காலத்திற்கு பிறகு இஸ்மாயில் அலி இஸ்லாமர்களை இப்ராஹிம் அலி ஸலாத்து அவர்களுக்கு அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். ஆட்ட விடுங்க. பெத்த குழந்தை கையில கழுத்துல கத்திய வைக்கும் போது எவ்வளவு கவலை இருந்திருக்கு, எவ்வளவு அழுந்திருப்பாங்க, எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. இந்த வழி கொஞ்சமாவது இன்று குர்பானி கொடுப்பவர்களுக்கு. கூட்டு குர்பானி கொடுக்கின்றோம், நமக்காக கொடுக்கப்படக்கூடிய மாடு எதுன்னு நமக்கே தெரியாது, யாரால் அறுக்கிறா தெரியாது, அந்த மாடு குர்பானிக்கு தகுதி உள்ளதா தெரியாது. அல்லது 7 நபர்கள் சேர்ந்து ஒரு குர்பானி, நம்முடைய பணம், மீதமுள்ள 6 நபர்களின் பணம் ஹலாலான பணமா தெரியாது. இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? சில இடங்களில் கூட்டு குர்பானி நிறைவேற்றப்படுகின்றது. மாடு என்று சொன்னால் கண்டு கூட்டிய குர்பானியை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. குர்பானிக்கு எத்தனை வயது பூர்த்தியாக வேண்டுமோ அந்த சட்டங்கள் கூட அங்கு பின்பற்றப்படுவதில்லை. இதுல இவர் என்ன செய்வார் தெரியுமா? குர்பானி பங்கு எவ்வளவுப்பா கொடுத்துட்டு தொழுதுட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பார் வீட்டுல. கதவை தட்டி, இந்தாங்க உங்க 5 கிலோ, அல்ஹம்துலில்லாஹ் நான் குர்பானி கொடுத்துட்டேன். இதா குர்பானி.
வெறும் கரியை ஆசைப்பட்டு சிரமம் கூடப்படாமல் சுகபோகமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு கடமையாக இன்று குர்பானி மாறி இருக்கின்றது. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இவர் பெருநாள் தொழுது ஊருக்கு போவாரு, கூட்டு குர்பானியில சேர்ந்திருப்பாரு. இவர் பேர் 5வது மாடுல இருக்கு, 2வது மாடு தான் அறுத்திருப்பான், கறியை வாங்கிட்டு போயிடுவார். நீங்க அப்புறம் அறுத்துக்கிறீங்க, நான் வீட்டுக்கு கறியோட போறேன். முற்றிலுமாக நிறைவேறாத குர்பானி இன்று கூட்டு குர்பானியின் பெயரால் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. இயக்கங்களோ தனி நபர்களோ எதன் அடிப்படையில் அந்த குர்பானியினுடைய தொகையை நிர்ணயம் செய்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாடு 20,000 ரூபாய், இன்னொரு மாடு 25,000 ரூபாய், இன்னொரு மாடு 18,000 ரூபாய். ஆனா குர்பானியுடைய விலை 3,500. எத்தனை பேர் கூட்டு குர்பானை சேர்ந்திருப்போம்? என்னைக்காவது அதை செய்பவர்கள் நீங்க 3,500 ரூபாய் தான் கொடுத்தீங்க, 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, இல்ல 500 ரூபாய் கூட வந்துருச்சு, 500 ரூபாய் தாங்கன்னு கேட்டிருக்காங்களா? இல்ல 3,500 தான் கொடுத்தீங்க, 3,100 ரூபாய் தான் மாடு, இந்தாங்க 400 ரூபாய் திருப்பி தந்திருக்காங்களா? எந்த நிர்ணயமும் இல்லை. குர்பானி என்பது வியாபாரமாக பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு தொழிலாக மாறி இருக்கின்றது. கஷ்டப்படாமல் நன்மை கிடைக்கின்றது என்று சொன்னால் அது குப்பையில் வீசுவதற்கு சமம். அன்பானவர்களே, இமாம்கள், இறைநேசர்கள் ஒரு வழியை நமக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொன்னால், குர்ஆனின் வாயிலாக ஒரு மாதத்தை கண்ணியப்படுத்தி இந்த மாதத்தில் இந்த தியாகத்தை நினைவு கூர்ந்து இதை நீங்கள் செய்யுங்கள் என்று இறைவன் சொல்லி இருக்கின்றான் என்று சொன்னால், சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாத நிலையில் ஏழ்மையில் வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருட காலங்கள் குர்பானியை தொடர்ந்து கொடுத்து வந்தார்கள் சொன்னால், அந்த குர்பானியுடைய அமலில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வரக்கூடிய ஞாயிறு அன்று அரஃபாவுடைய தினம், வரக்கூடிய ஞாயிறு அன்று அரஃபாவுடைய தினம், அன்றைய நாள் நோன்பு நோப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வருட பாவ மன்னிப்பையும் நன்மையும் பெற்றுத்தரும் என்பதாக பெருமானார் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சிலருக்கு கேள்வி இருக்கு, ஹாஜிகள் அரஃபால தங்குறாங்களே, அது அரஃபாவா அல்லது நமக்கு வரக்கூடிய பிறையின் அடிப்படையில் அரஃபாவா? நமக்கு என்னைக்கு பிறை வருதோ, என்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பிறை என்று அறிவிக்கப்படுதோ, அதன் அடிப்படையில் என்று பிறை 9 வருகின்றதோ அன்றுதான் நமக்கான அரஃபா. ஹஜ் செய்யாதவர்கள், ஹஜ்ஜுக்கான பிரயாணத்தை மேற்கொள்ளாதவர்கள் அன்றைய தினம் நோன்பு நோற்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கினார்கள். அதே போன்று பெருநாள் வரக்கூடிய திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் யாரேனும் குர்பானி கொடுப்பவர்களாக இருந்தால் சுபுகுக்கு பின்னால் சரியாக 6:15 மணி அளவில் குர்பானி கொடுப்பவர்களுக்காக ஆண்களுக்கு மாத்திரம் நமது பள்ளியில் தொழுகை நடைபெறும். பொதுவாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்து பொதுவான தொழுகை 8:15 மணி அளவில் நடைபெறும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அரஃபாவுடைய நோன்பு வரக்கூடிய ஞாயிறு அன்று நோக்க வேண்டும். ஐயாமு தஷ்ரீக் பிறை 9 ஞாயிறு ஃபஜரில் இருந்து 13ஆம் நாள் அசர் வரை தனியாக தொழுதாலும் சரி, ஜமாத்தோடு தொழுதாலும் சரி, தொழுகைக்கு பின்னால் தக்பீர்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். குர்பானியினுடைய நாட்கள் ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் பிறை 10 பெருநாள் காலையில் இருந்து 12ஆம் நாள் சூரியன் மறைவதற்கு முன்பாக, ஷாஃபி மதுஹபின் பெருநாள் தொழுதத்தில் இருந்து 13ஆம் நாள் சூரியன் மறைவதற்கு முன்பாக. அதே போன்று குர்பானை கொடுப்பவர்கள் அந்த கத்தியை சரியான முறையில் தீட்டி ஒரு ஆடை கொடுக்கும் போது இன்னொரு ஆடு அதை பார்க்கும் விதமாக அமைத்துக் கொள்ளாமல் மறைவான முறையில் அதை செய்யுங்கள். போட்டோ எடுத்து நான் இந்த குர்பானியை கொடுத்தேன், இத்தனை ஆடு பேஸ்புக்கில், இதெல்லாம் வேணாம். நம்மளுடைய செயல்பாடுகள் யாருக்கும் காட்டுவதற்காக இருக்கக்கூடாது.
அதை இறைவன் மீண்டும் நமது முகத்திலேயே தூக்கி எறிந்து விடுவான். பெருநாளுடைய சுன்னத்துகள் குளிப்பது, புத்தாடை அணிவது, வாசனைகளை பூசுவது, அதிகமாக தக்பீர்கள் சொல்லுவது, தொழுகைக்கு பின்னால் சாப்பிடணும். தொழுகைக்கு பின்னால சாப்பிடுவது, பள்ளிவாசலுக்கு ஒரு பாதையில் வந்து இன்னொரு பாதையில் செல்வது. அலிம்சா பள்ளிவாசலுக்கு ஒரு வாசல்ல வந்து இன்னொரு வாசல்ல போகணும்னு சொல்லி ஒரு வாசல் தானே இருக்கு, செவத்துல ஏறி நான் கேட்கக்கூடாது. சுன்னத்தினுடைய அடிப்படை. அல்லாஹு தஆலா மிக உயர்ந்த வாக்கியத்திற்குரிய ஹஜ்ஜுடைய பரிபூர்ணமான அமலை முழுமையாக உணர்ந்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய உயர்ந்த நசீபாளர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா, யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் தனது பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்களோ அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. நம்முடைய பகுதியில் இருந்து, இந்திய நாட்டில் இருந்து, உலகம் முழுக்க இருந்து எத்தனை ஹாஜிகள் அந்த ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக பயணம் செய்திருக்கின்றார்களோ அதே ஆரோக்கியத்தோடு அத்தனை இபாதத்துகளையும் பரிபூர்ணப்படுத்தி மீண்டும் அதே ஆரோக்கியத்தோடு வீடு திரும்பக்கூடிய மக்பூலான மப்ரூரான ஹாஜிகளாக அல்லாஹ் அத்தனை ஹாஜிகளையும் ஆக்கியருள்வானாக. வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட உயர்ந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு மரணமாக கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா